சிவகங்கையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகள். செயல் வீரர்களே, சிவகங்கையிலே வாழுகிற வாக்காளர் பெருமக்களே, அன்புடைய தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, வணிக பெருமக்களே, அரசு ஊழியர்களே, நான் பெரிதும் தேர்தல் வெற்றிக்கு நம்பியிருக்கிற செல்போன் சிங்கங்கள் என்று எல்லா இடங்களிலும் அழைக்கிற எந்த கட்சியும் சாராத கருத்துக்களை சமூக வலைதளங்களில், ட்விட்டரில், பேஸ்புக்கில் பரிமாறிக்கொண்டிருக்கின்ற இளைய தலைமுறையைச் சேர்ந்த தம்பிகளே, தங்கைகளே, மாணவ செல்வங்களே, விவசாய பெருமக்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, சிரம் தாழ்ந்த வணக்கம். இந்த வெயிலில் நிற்பது ரொம்ப சுகமாக இருக்கிறது. ஏன்னா நீங்களும் பாதி பேர் வெயில் நிற்கிறீங்க, குறிப்பா தாய்மார்கள் வெயில் நிற்கிறாங்க. கொஞ்சம் வெயிலுக்கு கஷ்டமா இருக்கும்னு வேப்ப மரத்து நிழல்ல மத்தவங்க நிக்கிறாங்க. பெண்கள் நிழல் தேடி போகாம வெயில்ல நிக்கிறாங்க. ஏன்னா இதைவிட கொடுமையான ஊழல் வெயில இருந்து தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்றுறது என்பதற்காக இவர்கள் வெயிலில் நிற்கிறார்கள். நல்ல வேப்ப மரம் 3 மரம் இங்கேயே இருக்கு. 1 2 3 4 வேப்ப மரம் இங்க இருக்கு. மக்கள் நல கூட்டணியில 4 கட்சி கூட்டணி மாதிரி இங்க ஒரு 4 வேப்ப மரம் இருக்கு. இந்த வேப்ப மரம்னு ஒண்ணு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் வெயில்ல நிக்கிறதுல தப்பு இல்லை. நான் பிறவி விவசாயி. 10வது வகுப்பு படிக்கும் போதே எல்லா விவசாய வேலைகளையும் எங்கள் தந்தையார் விருப்பப்படியே நான் செய்து பழகியவன். இப்ப ரொம்ப நொடிச்சு போன விவசாயி நான். அதனாலதான் விவசாயிகளின் அடையாளமா வாழ்நாள் பூரா பச்சை தலப்பா கட்டுறதுன்னு முடிவு பண்ணி நான் பச்சை தலப்பா கட்டி இருக்கிறேன். இந்த வெயில்ல நீங்க நிக்கிறத பார்த்து நான் கஷ்டப்படுறேன். ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார்களே, ஜெயலலிதா, அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் உங்களுக்கெல்லாம் தாய் போன்றவள். மார்க்சிம் கார்கி எழுதிய தாய் என்ற புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன். அன்னை, மதர். தாய்னா அதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. தாய்னா இரக்கம் நிறைந்தவள், பிறர் கஷ்டப்பட சகிக்காதவள் தான் தாய். தன்னை வருத்திக் கொண்டு பிறரை வாழ வைப்பவள் தாய். தன்னை வருத்திக் கொண்டு பிள்ளைகளுக்கு சோறு போட்டு பட்டினி கிடப்பவள் தாய். இருக்கிற சாப்பாட்டை எல்லாம் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்து விட்டு அந்த கடைசி 5-6 பருக்கையில கொஞ்சம் தண்ணி ஊற்றி குடிச்சிட்டு அப்படியே தூங்கி பழக்கப்பட்டவள் தான் தாய். ஆனால் விருத்தாச்சலத்தில் ஒரு 200-300 வாகனங்கள்ல கட்டாயப்படுத்தி ஆட்களை கொண்டு வந்து ஜெயலலிதா கூட்டத்துக்கு உட்கார வைத்தார்கள். இது மாதிரி நெருப்பு வெயில். 10 மணிக்கு வந்து உட்கார்ந்தாங்க. ஒரு மணி நேரம் சென்றவுடன் அவர்களிலே பலருக்கு மயக்கம் வந்தது. தண்ணி கேட்டாங்க. குடிதண்ணீர் ஏற்பாடு செய்யப்படவில்லை. குடிதண்ணீர் குடிக்கலாம் என்று எழுந்து போக முயன்றவர்களை அதிமுகவினுடைய அந்த தொண்டர்கள் பிரம்ப வச்சு காட்டி எழுந்திருக்க கூடாதுன்னு மிரட்டினாங்க. போதாக்குறைக்கு போலீசார், பாவம், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு போலீஸை சொல்றதுக்கு. அதுலயே நல்லவங்க இருக்காங்க. அவங்க நீங்க யாரும் எழுந்திரிச்சு போக கூடாது, முதல் மந்திரி வர்ற வரைக்கும் உட்கார சொன்னாங்க. மணி 12 ஆச்சு, 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு. மயக்கம் தண்ணி தாகத்துல அப்படியே வெயில்ல சுருண்டு சாகர நிலைமைக்கு 4 பேர் ஆளாயிட்டாங்க. 2:30 மணிக்கு ஜெயலலிதா வந்தாங்க மேடைக்கு. அந்த மேடையில் 12 ஏசி வைக்கப்பட்டிருந்தது. சுத்தியும் 12 ஏசி. நடுவில் அவங்க உட்கார்றதுக்கு அப்படியே லிப்ட் அப்படியே தூக்கும் ஒரு மேடை. அதுல உட்கார்ந்துட்டு எழுதி வச்சிருந்தத 10 நிமிஷம் வாசிச்சுட்டு போயிட்டாங்க. 4 பேர் இறந்து போனார்கள் அந்த இடத்திலேயே. இந்த 4 பேரை சாகடிச்ச கொலைபாதகி முதல் மந்திரி ஜெயலலிதா என்று நான் பகிரங்கமாக இங்கே சிவகங்கையிலே குற்றம் சாட்டுகிறேன். இதன் பிறகு
ஒரு 20 பேருக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி ஆஸ்பத்திரி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போய், தம்பி இந்த கொடிய மடக்குங்க, பின்னாடி உள்ளவங்களுக்கு மறைக்குது இல்ல, இல்லாட்டி இப்படி போயிருங்க, இப்படி போயிருங்க, இப்படி போயிருங்க, அவங்க மறைக்குது இல்ல. அந்த ஆஸ்பத்திரியில இருந்தவங்களை போலீசார் போய் மிரட்டி டாக்டர்களை எல்லாரையும் வெளியேற்றிட்டாங்க. இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நான் சரியா படிச்சிருக்கேன். ரோமாபுரி தீப்பற்றி எரிந்த போது அதனுடைய சக்கரவர்த்தி நீரோ பிடில் வாசிச்சான்னு படிச்சிருக்கேன். அது கூட தப்பு இல்லை. ஊரே எரிஞ்சு போச்சு, மனத்துயரை போக்குறதுக்காக பிடில் வாசிச்சிருக்கலாம். அந்த மனவேதனையை போக்குறதுக்காக. ஜெயலலிதா அதை விட கொடுமையானவர். இந்த வெயில 4.5 மணி நேரமா இருக்கிறாங்களேன்னு போன் பண்ணி கேட்டீங்களா? அந்த நிகழ்ச்சியில அவ்வளவு பேரை வாட்டி வதச்சு. இதுல என்ன கொடுமைன்னா,